இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் நிறைய விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அதில் நீங்கள் வெக்ஸாய் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விட்டுருக்கலாம். பட் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இது யூனிவர்ஸோட கால். இந்த வீடியோவை யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, யூனிவர்ஸ் உங்களை லா ஆஃப் அட்ராக்ஷனை திரும்ப உங்களோட லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. எப்படி? ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆயிரும். பட் நம்ம அது ரீப்ரோக்ராம் ஆகிறதுக்கு முன்னாடி பாதியிலே விட்டுறோம். ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள்லேயே நம்ம விட்டுறோம். இது 66 நாள்லேருந்து 132 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு ரீப்ரோக்ராம் ஆக. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இந்த ஜூலை மந்த்தே 21 டேஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் சேலஞ்ச் லைவ் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதுலேயே நம்ம ப்ராக்டிசஸ் பண்ணி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். நீங்கள் இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.